தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 4ஆம் வாரம், டிசம்பர் 24ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. ஸோ நாம என்ன நெருங்கிட்டோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நெருங்கிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு முந்தின நாளில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு நைட்டு எல்லாரும் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? இயேசுவின் பிறப்பை ஒட்டிய மகிழ்ச்சியான ஒரு நாளை நம்ம கொண்டாட இருக்கிறோம். கரெக்டுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதற்காகவே தன்னையே தயாரித்து கொண்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பல ஒருத்தல் நிகழ்ச்சிகள் செஞ்சு தன்னை தானே தயாரித்து, ஏசப்பா எனக்குள்ள பிறக்கணும், மாட்டு தொழுவத்துல மட்டும் கிடையாது, அவரு வெறும் குடில்ல மட்டும் கிடையாது, சர்ச்சில் மட்டும் கிடையாது, எனக்குள்ளேயும் பிறக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்கணும்னா கடவுள் கண்டிப்பாக நமக்குள்ளேயும் பிறப்பாரு, நமக்குள்ளேயும் பல அற்புதங்களை செய்வாரு. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.